அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி சில வீடியோக்கள் பார்த்தேன். இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம், சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்க அப்பா அம்மாட்ட தாத்தாட்ட அடம் பிடிக்கிறது, விசர்சனத்துக்கு ஓட்டு போடு, விஜய்க்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு. தமிழ்நாடு எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்த்துருக்குது. நல்ல அரசியல்வாதிகளும் இருந்திருக்காங்க, கெட்ட அரசியல்வாதிகளும் இருந்திருக்காங்க. எம்ஜிஆர் ஒரு நடிகர், அவர் அரசியலுக்கு வந்தார்னா அவரோட அனுபவங்கள், என்னோடய கொள்கை அண்ணா கொள்கை அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டார். ஏற்கனவே அவர் மேலே ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பு இருந்துச்சு. மக்கள் நலனை கருத்தில் கொண்டே அவரோட படங்கள் இருக்கும், வசனங்கள் இருக்கும், பாட்டு இருக்கும். அதனால் சினிமாவை மட்டும் நம்பி எம்ஜிஆர் அரசியல் பண்ணலை. ஆல்ரெடி அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகங்கிற கட்சியில் இருந்தார். அண்ணா கொள்கைகளை பின்பற்றினார். அதனால் அவர் வெற்றி பெற்றார் அரசியலில். ஆனால் இந்த விஜய் தனக்குன்னு ஒரு கொள்கையை சொல்லியிருக்கணும். மக்கள்கிட்ட கொள்கையை சொல்லி பரப்பி மக்கள் முதிர்ந்த 18 வயதிற்கு முதிர்ந்த மக்கள்கிட்ட பேசி அவர்களை மனம் மாற்றி அவர்களை ஓட்டு கேட்கக்கூடிய ஒரு ஆள் தான் தலைவனாக இருக்க முடியும். இந்த தற்குறி சின்ன பிள்ளைங்கிட்ட சாக்லேட்டுக்கு வீட்டில் சாக்லேட் கேட்கணும், கிண்டல் சாய் கேட்கணும், அடம் பிடிப்பீங்கள்ல, அது மாதிரி விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டு இதை எங்கடா கொண்டு போகிறீங்க? உண்மையிலே மிகப்பெரிய தற்குறி இந்த விஜய். இது குழந்தைகள் மீது நடத்தப்பட்ட வன்முறை. நாளைக்கு நீ தோற்று போயிட்டு மறுபடியும் சினிமா நடிக்க போயிடுவ. உன் குடும்ப பிரச்சனைலாம் நீ இது இல்லை. ஆனால் இங்கே இருக்க குழந்தைங்க எத்தனை பேர் இழப்பு, அவங்களோட மனநிலைமை என்ன? நீலாம் எதுக்கிட்ட அரசியலுக்கு வர்ற நாதாரி பையில? உனக்கு கொள்கையும் இல்லை, ஒரு கோட்பாடும் இல்லை. சினிமாவில் வந்துட்டால் நீ முதலமைச்சர் ஆகலான்ற இந்த இதில் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் கொள்கையை பேசு, மக்கள்கிட்ட நல்ல விதமாக எடுத்து பேசு, மனமாற்றத்தை கொண்டு நீ வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆகு. நாளைக்கு இந்த குழந்தைங்கள்லாம் நாளைக்கு வேறு ஏதாவது விபரீத முடிவு எடுத்துட்டா இழப்பு இந்த குழந்தைங்கள பெற்றோர்களுக்கு தானே. பாவம் இல்லையா? நாளைக்கு நீ தோற்று போயிடுவா, அது உண்மை தான். ஆனால் அதையே அந்த குழந்தைங்களோட மனசு பாதிக்காதா? சினிமாவில் நடித்தா சினிமாவோட விட்டுறணும். அரசியலுக்கு அரசியலை பற்றி பேசணும், எதிர்க்கட்சி அரசியல் பேசணும். இந்த மத்திய அரசு என்னென்ன மக்களுக்கு எதிரான கொண்டு வரதோ அதெல்லாம் பேசணும். நீ பேசுனது அரசியலே கிடையாது. தனிப்பட்ட ஸ்டாலினையும் தான் நீ வம்பிழுத்திருக்கிற. திமுகவோட அரசியலை பற்றி நீ பேசவே கிடையாது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அனைவரும் கண்டிக்க வேண்டும்.